ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாபிஸ் vlog. இன்றைக்கி சாபிஸ் vlogல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட் நான் 1 கப் பச்சை பயிரை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மினிமம் ஒரு 5 ஹார்ஸ்க்கு ஊற வச்சாலே போதும். இப்போது ஊற வச்ச பச்சை பயிரை ஸ்டீமரில் சேர்த்துட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா வேகிறதுக்கு. உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பச்சைப்பயிர் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து 2 பேட்சாக பிரிச்சுக்க போகிறேன். இதில் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம். ஒன்று வந்து ஸ்வீட்டு, இன்னொன்று வந்து காரம். ஃபஸ்ட் நம்ம காரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடயே 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோன்னே அது கூடயே 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிர்லேருந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பச்சை பயிரை வச்சு நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் காரம் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதிலே கொஞ்சம் இனிப்பாக செய்யலாம். இப்போது அதே கடாயில் நம்ம ஸ்வீட்டாக செய்கிறதுக்காக பச்சை பயிர் பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஒயிட் சுகர் இருக்குன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பச்சை பயிரை வச்சு ஒரு 2 வகையான நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தாச்சு. ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது. ப்ரோட்டீன் சத்து வந்து இந்த பச்சை பயிரில் அதிகமாக இருக்கிறதுனால கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.